யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அவன் பிரதித்திரமாக, அவர் பாவி என்று எனக்கு தெரியாது. நான் குருடனாயிருந்தேன், இப்பொழுது காண்கிறேன். இது ஒன்றுதான் எனக்கு தெரியும் என்றான். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த குருடனுடைய சாட்சி எப்படி இருக்கிறது என்றால், ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை போல தான் இருக்கிறது. இன்னைக்கு நிறைய சபைகளில் நடக்கிற விஷயம் என்னன்னா, சாட்சின்ற பேரில் பெரிய பிரசங்கத்தையே பண்ணி விடுறாங்க. நேரம் காலம் தெரியறது கிடையாது. அந்த மைக் அடித்தா போதும், இல்லை 4 பேர் இருந்துட்டா போதும், அவங்க இஷ்டத்துக்கு டீ கடைக்கு போனேன், பஸ் கடைக்கு வந்தேன், பஸ் ஸ்டாண்டில் வந்தேன், பஸ்ஸு கிடைக்கல, சீட்டு கிடைக்கல, அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்களை தேவையில்லாத கதைகள்லாம் சாட்சின்ற பேரில் நுழைச்சி, ஏற்கனவே ஃபாஸ்ட்டு 1 மணி நேரம் பேச போகிறாங்க, அதுக்கு முன்பதாக ஆராதனை ஒரு அரை மணி நேரம் நடத்துவாங்க. இப்படி பாடல் வேலை என்று ஒன்று இருக்கிறது. எவ்வளோ ஒழுங்குகள் சபையில் இருக்கிறது. ஆனால் ஃபாஸ்டுடைய நேரத்தை விசுவாசிகள் சாட்சின்ற பேரில் பிரசங்கத்தையே டைம் எடுத்து அநேக நேரங்களில் சோர்வடைய பண்ணுகிறதை பார்க்கிறோம். ஆக சாட்சி என்றால் சுருக்கமாக, தலைவலி இருந்தது என்றால் தலைவலியோடு நான் இருந்தேன், கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுத்தார், தேவனுக்கு மகிமை. இதை போல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லும்போது ஈஸியாகவும் புரியும், தேவனுக்கும் மகிமையாக இருக்கும். அதே போல காணிக்கை பாட்டு பாட சொல்லும்போது ஜெபிக்கிறாங்க சில பேர், ஜெபம் சொல்லும்போது பாட்டு பாடுறாங்க. இதெல்லாம் ஒழுங்கற்ற காரியங்கள். சபைகளில் சில பேர் தெரியாமல் பண்ணுகிற காரியங்கள். அதே போல் எதற்காக ஜெபிக்க சொல்கிறாங்களோ புரிந்து கொண்டு அந்த பாயிண்ட்டுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அதை விட்டு சாப்பாடு நேரத்திலேயோ அல்லது காணிக்கைக்காக அல்லது தேவனுடைய வார்த்தைக்காகவோ ஜெபம் பண்ணுவார்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அதை மாத்திரம்தான், அதற்காக தான் ஜெபிக்க வேண்டும். அதுதான் சிறந்தது, அதுதான் அறிவுள்ள ஒரு காரியம். அதை விட்டு அந்நிய பாஷையில் நிரம்பி அபிஷேகத்தோட நிரம்பி நாட்டுக்காக, தேசத்துக்காக, பிற காரியங்களுக்காக நாம் டைம் எக்ஸ்ட்ரா எடுக்கும்போது சோர்வு வருகிறதை பார்க்கிறோம். இதை குறித்து நிறைய பேசலாம். பாருங்க பிரியமானவர்களே, இந்த சாட்சி, இந்த குருடனுக்கு இயேசு சுகத்தை கொடுத்தார். அவர் சூப்பராக சொல்றாரு எல்லாரும் மத்தியிலும், நான் குருடனாக இருந்தேன், இயேசு என்கிற ஒருவர் எனக்கு பார்வை கொடுத்தார், இப்பொழுது நான் பார்வை அடைந்தேன். எவ்வளோ அழகாய் சொல்லுகிறார், தெளிவாக. ஆகவே ஒரு சில இடங்கள்ல நான் போயிருக்கிறேன், எனக்கே கடினமாக இருக்கும். நான் தேவ செய்தியை கூப்பிட்டுருப்பாங்க, சாட்சின்ற பேரில் என்னுடைய நேரத்தை கூட எடுத்துருவாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டு சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சிறு சிறு காரியங்கள் நிமித்தமாய் நேரங்காலம் தெரியாமல் போகும்போது எல்லாருக்குள்ளாக அவங்களே நொந்து போய் எப்படா முடிப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு வருவாங்க. ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களில் நாம் தெளிவாக ஞானத்தோடு செயல்படும் போது அது நமக்கு மிகுந்த பிரயோஜனமாக, ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் காணிக்கை பாட்டு பாடினாலும், சாட்சி சொல்லணும்னு சொன்னாலும், பிரசங்கம் பண்ண சொன்னாலும், நீங்கள் அந்த நேரத்தோடு கடைபிடிக்க வேண்டும் என்பதை ஆண்டவரும் விரும்புகிற ஒரு காரியம். வேத வசனங்களை நம்ம பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் ஒவ்வொரு காரியத்தையும் ஒழுங்கும் கிரமமாய், நல்லொழுக்கமாக உள்ளதாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுது அப்படின்னு பவுல் நிருபங்களை எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, எதை செய்தாலும் ஒரு ஞானத்தோடு எதற்காக நாம் கூடியிருக்கிறோம் என்கிறதை உணர்ந்து நாம் அதை சரியாக செயல்படும் போது அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். இந்த வார்த்தையின்படி தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய ஆலயங்களில் வரும்போது நாங்கள் சரியாக நேரத்தை உபயோகப்படுத்துவதாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அதிகமாய் பேசி ஒரு பிரயோஜனத்தை வராமல் இருக்கிறத விட, நீர் என்ன சொல்ல சித்தம் இருக்கிறீர், எதை செய்ய சொல்ல நடக்க நீர் விரும்புகிறீரோ
அதை மாத்திரம் நாங்கள் செய்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த, அதன் மூலமாக அநேக ஆத்துமாக்கள் தொடப்பட, ரட்சிக்கப்பட, மனம் திரும்ப, உடைய மகிமைப்பட, நீர் உயர்த்தப்பட எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரணம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.